கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்துல நாம் முக்கியமான சில காரியங்களை தியானித்தது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதையும், அவர் யார் என்பதற்காக 7 காரியங்களையும், இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதற்காக 3 காரியங்களையும் நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானித்தது உங்க ஞாபகத்தில் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ராத்திரி நாம் தியானிக்க போகிறோம். இந்த ராத்திரி நாம் தியானிக்க போகிறதில் முக்கியமாக 3 கருத்துகள்: உபத்திரவம், ஆராதனை, ஆவிக்குள்ளாதல். எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில கூற வேண்டுமெனில் ஆவிக்குள்ளாகி ஆராதித்தல் என்கிற தலைப்புல இந்த ராத்திரி நாம் வேத வசனங்களை தொடர்ச்சியாக தியானிக்க தொடங்குகிறோம். ஜபத்தோட கவனிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ மேகங்கள் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவரை குத்தினவர்கள் காண்பது இரகசிய வருகையில் அல்ல, கண்கள் யாவும் அவரை காண்பதும் இரகசிய வருகையில் அல்ல. ஆக அந்த வருகை, அந்த 7வது வசனத்தை நாம் பின்னாடி அந்த இரகசிய வருகை தாண்டின பின்புள்ள காரியங்களை படிக்கிற பொழுது அந்த வசனத்தையும் கூட நாம் சேர்த்து படிப்போம். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்து யார் என்றுதான் கூறப்படுகிறது. ஆக வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் முழுக்க நாம் கிறிஸ்துவை தான் பார்க்க முடிகிறது. மறுபடியும் இயேசு கிறிஸ்து யார் என்று 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் அல்பாவும் ஓமேகாவும். அல்பா என்பது கிரேக்க மொழியின் முதல் வார்த்தை, முதல் எழுத்து. ஆங்கிலத்துல ஏ அப்படின்னு சொல்வதை போல கிரேக்க மொழியில ஆல்பா ஏ. ஒமேகா என்பது ஆங்கிலத்துல இசட் என்று சொல்வதை போல அமெரிக்கர்கள் சி என்று சொல்லுவார்கள், ஜி என்று சொல்வதை போல அல்லது இசட் என்று சொல்வதை போல கிரேக்க மொழியில ஒமேகா கடைசி வார்த்தை. அப்போ ஐ ஆம் தி ஏ அண்ட் இசட், நான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன் என்றால் நான் ஏவும் இசட்டுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் யோவான் எங்க இருக்கிறார், அங்க இருப்பதற்குரிய காரணங்கள் என்ன என்பவைகளை பற்றி ஒரு வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து இந்த ராத்திரி நாம் உட்பகுதியில கடந்து போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். When you read this verse in English, you see I John, யோவானாகிய நான். கன்ஃபர்மேஷன். மாயக்காரர்கள் இப்படி சொல்ல முடியாது. A hypocrite can never explain himself with his name I. ஒரு மாயக்காரன்
தன்னுடைய பேரையும் சொல்லி நான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் மறைந்து இருக்கதான் பார்ப்பான். அவன் தன் பேரையோ தன் இருப்பிடத்தையோ தன்னை பற்றின சகலத்தை மறைத்து வைப்பதற்கு தான் பார்ப்பான். அவர் அப்படி இல்லை, தன்னை வெளிப்படுத்துறாரு. ஐ ஜான். இது ஒரு தீர்க்கதரிசிகள் தங்களை வெளிப்படுத்தும்படி பயன்படுத்துகிற ஒரு முறை. இட்ஸ் a prophetic pattern. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். அங்கே அவர் சொல்றாரு தானியேல் ஆகிய நான், இங்க இவர் சொல்றாரு யோவான் ஆகிய நான், தானியேல் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பல முறை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். Daniel chapter 8 and verse 15. தானியேல் ஆகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். தானியேல் ஆகிய நான். இப்போ அதே ஒரு தீர்க்க தரிசன முறை யோவான் பின்பற்றுகிறார். யோவான் சொல்றாரு ஐ ஜான், யோவான் ஆகிய நான். யோவான் ஆகிய நான் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் இல்ல, 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஆகிய நான். அந்த 3 வசனங்களையும் ஒண்ணு வாசியுங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரெவலேஷன் 21 verse 2. ரெவலேஷன் 22 verse 8. 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். யோவான் ஆகிய நான் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். 22 verse 8. யோவான் ஆகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். யோவான் ஆகிய நான். இந்த யோவான் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போ நீங்க தயவு செஞ்சு நான் இனி சொல்ல போற காரியத்தை ஞாபகத்துல வச்சிருக்கணும். புதிய ஏற்பாட்டை நாம 3ஆ பிரிக்க முடியும். புதிய ஏற்பாட்டை 3ஆ பிரிக்க முடியும். ஒண்ணு வரலாறு. இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தல நடவடிக்கைகள், இந்த 5ம் வரலாறு. அடுத்து வருகிற புஸ்தகங்கள் ரோமர் முதல் யூதாவின் நிருபம் வரை உள்ள புஸ்தகங்கள் உபதேசங்கள். 21 புஸ்தகங்கள் உபதேசங்கள். 5 புஸ்தகங்கள் வரலாறு, ஹிஸ்டரி, மாற்ற முடியாது. வரலாறு கட்டு கதைகள் அல்ல, நடந்தவைகள். ஆனா தொட்டு வருகிற 21 புஸ்தகங்கள் உபதேசங்கள். அடுத்து வருகிற ஒரு புஸ்தகம் தீர்க்க தரிசனம், வெளிப்படுத்தல். நீங்க இதை கூர்ந்து கவனித்தா தெரியும். இதுல ஏதாவது ஒன்றை செய்யும்படிதான் கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்துகிறார். ஒன்றை. மத்தேயுவை கொண்டு வரலாறை எழுதுகிறார், மார்க்குவை கொண்டு வரலாறை எழுதுகிறார், மார்க்குவை கொண்டு வரலாறை எழுதுகிறார், லூக்காவை கொண்டு வரலாறை எழுதுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் வரலாற்று பகுதியை தாண்டி எதையும் எழுதினதில்லை. நியூ டெஸ்டமெண்ட் இஸ் டிவைடட் இன்டு 3. ஹிஸ்டரி, மேத்யூ டு ஆக்ட்ஸ், ஹிஸ்டரி. தென் டாக்ட்ரின், உபதேசங்கள். ரோமன்ஸ் டு ஜூ, டாக்ட்ரின். தென் ப்ராஃபசி, வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன், ப்ராஃபசி. God used to one person to write one area. ஹிஸ்டரிய பற்றி எழுத ஒரு ஆளை பயன்படுத்துகிறார், உபதேசத்தை பற்றி எழுத ஒரு ஆளை பயன்படுத்துகிறார், தீர்க்க தரிசனத்தை பற்றி எழுத ஒரு ஆளை பயன்படுத்துகிறார். பவுல் வரலாற்று பகுதிகளை எழுதல. Paul the apostle never touched the historical side to pen down. அவர் உபதேச பகுதிக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பேதுருவை உபதேசங்களை எழுதும்படி பயன்படுத்துகிறார். God uses Peter to write the doctrinal side. யாக்கோபு உபதேசங்கள், யூதா உபதேசங்கள். அப்படி புதிய ஏற்பாட்டுல உபதேசங்களை எழுதும்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறவர்களை வரலாறு எழுதும்படி பயன்படுத்தவில்லை. வரலாறு எழுத பயன்படுத்தினவர்களை உபதேசம் எழுதும்படி பயன்படுத்தவில்லை. ஆனா யோவானை பாருங்க, ஜஸ்ட் யூ லுக் ஜான் தி அப்போஸ்டல், அவரை பாருங்க நீங்க, வரலாறு எழுதும்படி பயன்படுத்தி இருக்கிறார். Gospel according to John, யோவான் எழுதின சுவிசேஷம் வரலாறு எழுத பயன்படுத்தி இருக்கிறார். உபதேசங்களை எழுத பயன்படுத்தி இருக்கிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், ஜான் 1st, 2nd and 3rd. தீர்க்க தரிசனத்தை எழுதும்படி பயன்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் ஒரே புஸ்தகம். ஆக ஒரே மனிதனை வரலாறையும் உபதேசங்களையும் தீர்க்க தரிசனங்களை எழுதும்படி ஆண்டவர் பயன்படுத்தினது யோவானை மட்டும்.
I, John. He is the only person in the New Testament history whom God used to write history, doctrine and prophecy. அவர் இப்போ எங்க இருக்கிறேன்னு சொல்லல, எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? I was in Patmos. அந்த வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும். நான் பத்மோவில் இருந்தேன் அப்படின்னா இப்போ நான் பத்மோவில இல்லை. இப்போ நான் பத்மோவில இல்லை. இந்த காரியங்களை நான் கண்ட பொழுது நான் பத்மோவில் இருந்தேன். கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். BC 4 யோவான் அப்போஸ்தலன் பிறந்தது. தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். BC 4. ஐயா, ஒரு வார்த்தை ஜான் த பேப்டிஸ்ட்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஜான் தி அப்போஸ்தலன். BC 4 யோவான் பிறந்தது. AD 86 யோவான் நாடு கடத்தப்பட்டது. BC 4 பிறந்த மனுஷன் AD 86 நாடு கடத்தப்படுகிறார். கொஞ்சம் கவனிங்க. நீங்க 2 வகையான நாடு கடத்தல்கள் உண்டு. 2 வகை. ஒண்ணு, இந்த வார்த்தை நீங்க அப்படியே எழுதி வைக்கணும். ஒண்ணு ரெலிகேட்டியோ, இன்னொன்னு டிபோர்டாட்டியோ. இப்ப நாடு கடத்தலுக்கு 2 வகைகள் உண்டு. ஒண்ணு ரெலிகேட்டியோ என்கிற வகை நாடு கடத்தல். அத முதல்ல நான் சொல்றேன். ரெலிகேட்டியோ வகை நாடு கடத்தல் அப்படின்னா a mild way of excommunication, a mild way, a simple method of excommunication. அதுல குடி உரிமை பறிக்கப்படாது, சொத்து பறிக்கப்படாது. அது ஒரு வகை நாடு கடத்தல். ஆனா ஈஸியான வகை. அதுல சொத்து பறிக்கப்படாது, குடி உரிமை பறிக்கப்படாது. ரெலிகேட்டியோ. 2வது வகை நாடு கடத்தல் டிபோர்டாட்டியோ. அப்போ ஒரு வகை நாடு கடத்தல்ல சொத்து பறிக்கப்படாது, எதுவுமே இழப்பதில்லை. ஆனா 2வது வகை நாடு கடத்தல்ல he will be completely exiled. அதாவது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய even his presence is considered as alien and unlawful. அப்படி ஒரு ஆளை பார்க்கிறது ஏலியனை பார்க்கறத போல. அப்படி ஒரு ஆளை தேசத்துல எங்க கண்டாலும் தேச துரோகம். அதாக்கும் டிபோர்டாட்டியோ. யோவான் நாடு கடத்தப்பட்டது இந்த 2வது வகை. 2வது வகையில the person, the victim will lose everything. நாடு கடத்தப்படுகிற மனுஷன் எல்லாம் இழந்து போவான். யோவான் நாடு கடத்தப்பட்ட 2வது வகை. நாடு கடத்தப்பட்ட காலம் AD 86. நாடு கடத்தின அரசனுடைய பெயர் டொமிஷியன். உங்களுக்கு தெரியும், தீத்துராயன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டைட்டஸ் சீசர் எருசலேமை இடித்து போட்ட, எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்ட தீத்துராயனின் பின்பு ஆளுகைக்கு வந்தவன் டொமிஷியன். அந்த டொமிஷியனுடைய ஆளுகையிலேயாக்கும் யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தப்பட்டார். இவர் பத்மோவில இருந்தது 11 ஆண்டுகள். AD 86 முதல் AD 90, 11 ஆண்டுகள். For 11 years he was in exile. For 11 years, AD 86 through 96. 11 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டு பத்மோ தீவில் இருக்கிறார் யோவான் அப்போஸ்தலன். அப்போ 2வது வகை நாடு கடத்தல் டிபோர்டாட்டிவ் என்கிற வகை. நாடு கடத்தப்பட்ட காலம் AD 86. நாடு கடத்தின அரசனுடைய பெயர் டொமிஷியன். இந்த டொமிஷியனுடைய காலத்தில் இவர் நாடு கடத்தப்பட்டு போய் இருக்கிற இடம் பத்மோ தீவு. ஈஜியன் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு பத்மோ தீவு. ஈஜியன் கடலுக்குள்ள இருக்கிற, சின்ன ஆசியாவில் உள்ள ஈஜியன் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு பத்மோ தீவு. 10 மைல் நீளமும் 6 மைல் வீதியும் உடைய ஒரு தீவாக்கும் இந்த பத்மோ தீவு. 10 miles long, 6 mile wide. அவ்வளவு விஸ்தாரமான ஒரு தீவுக்குள்ள இவர் நாடு கடத்தப்படுகிறார். எபேசுவிலிருந்து, அதாவது எபேசுவில சபை நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இவர் நாடு கடத்தப்படுகிறார். எபேசுவிலிருந்து 101 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருக்கிறது ஈஜியன் கடலுக்குள்ள உள்ள இந்த தீவு.
தான் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து 101 மைலுக்கு அந்த பக்கத்துல இப்பொழுது இவர் காணப்படுகிறார். அவ்வளவு தூரத்துல காணப்படுகிற மனுஷன் தன்னுடைய வேதனைக்கான காரணங்களை கூறுகிறார். என்ன தாழ்மையோடு சொல்லுகிறார்னு பாருங்க. அந்த வார்த்தை வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 1:9. உங்கள் சகோதரன், யுவர் பிரதர். இதற்கு மேல ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்த முடியாது, தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச காலம் கிருபையில வந்து கிருபையில பலப்பட்ட பின்பு நாம் நம்முடைய பேருக்கு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் கீழையும் மேலேயும் கூட்டிக் கொள்வோம். We extend our name left, right, up, top and down. But he has one word to say, your brother. உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் பொறுமைக்கும் பங்காளியாயிருக்கிற நான். இப்போ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர, the more he grows is the more he humbles down. உண்மையிலே ஆவிக்குரிய தேவ பிள்ளை எவ்வளவு உயர்ந்து கொண்டிருக்கிறானோ அவ்வளவு தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறான். என்ன பயங்கர பாடம் இல்லையா? அது என்ன பயங்கர பாடம்! தன் உபத்திரவப்படுறதுக்கான காரணம் 2 வார்த்தையில சொல்லி முடிக்கிறார். 1, கிறிஸ்து இயேசுவின் வசனம். 2, சாட்சி. நான் இப்போ வேதனைப்படுவதற்கு 2 காரணங்கள். 1, வேர்ட் ஆஃப் காட். 2, டெஸ்டிமனி. இப்போ 2 காரணங்களுக்காக அவர் வேதனைப்படுகிறார். வசனத்து நிமித்தமும் சாட்சியின் நிமித்தம். நமக்கு வேதனைகள் வருவதற்கு சில காரணங்களை வேதத்திலிருந்து அங்கங்காய் வேகமாக சில வசனங்களை பார்க்கலாம். ஏன் நமக்கு வேதனைகள் வருகிறது? 1, ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 5 verses 1, 2, 3. அங்கே வேதனை வருவதற்கான there is the strongest evidence for our pain, the reason for our trouble. என்ன? உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. வாசிங்க ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். கார் கிடைத்தது, பிரைஸ் தி லார்ட். நல்ல வீடு கிடைத்தது, பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்ல வேண்டியது. அவங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் 1 கிடைச்சது, பிரைஸ் தி லார்ட். அந்த வித்தியாசத்தை பாருங்க. நமக்கு உலக பிரகாரமான ஏதாவது கிடைக்கும்போ நாம தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் 1 or 2 கிடைக்கும்போ they praise God. It's a day and night difference. நாம மேன்மை பாராட்டுவதற்கும் அவர்கள் மேன்மை பாராட்டுவதற்கும் ராப்பகல் வித்தியாசம் உண்டு. We just praise for what we get. They just praise God for the trouble they receive. இப்போ இதனால நாம உபத்திரவப்படுறோம். எதற்காக? அந்த நம்பிக்கைக்கு போகும்படி
உபத்திரவத்தின் வழியாக நாம் பயணப்பட வேண்டியுள்ளது. ஒண்ணு. ரெண்டாவது, நாம் ஏன் உபத்திரவப்படுகிறோம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். 2 Timothy chapter 2 verse number 10, 11, 12. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். ஏன் நாம உபத்திரவப்பட வேண்டி வருது? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். என்ன பயங்கரமான விளக்கங்கள்! ஒரு தேவ மனுஷன் வேதனைப்படுவதற்கு கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க. கூட பாடுபட்டா, if we suffer with him, we will reign with him. Dear brothers and sisters who seriously listen the word of God, let me tell you, if you suffer for him, you will reign with him. அவரோடு கூட வேதனைப்பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அடுத்து நமக்கு வேதனை வருவதற்கு காரணம் என்ன? இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy chapter 3 and verse number 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Finished. என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் வாழணும்னு நினைச்சாலே போதும், you will be troubled. எல்லாருக்கும் உபத்திரம் வரும்னு நினைக்க கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா வேதனைகள் வரும். என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் நம்மளை பரிகாசம் பண்றாங்க? நாம செய்கிறதெல்லாம் ஆவிக்குரிய நல்ல காரியங்களை செய்கிறோம். நம்மளை போல தேசத்திற்காக ஜபிக்கிறவர்கள் இல்லை. நம்மளை போல தேசத்தின் வறுமை மாறும்படி ஜபிக்கிற கூட்டம் வேற இல்லை. நம்ம போல தேசத்தின் தலைவர்களுக்காக ஜபிக்கிறவர்கள் வேற இல்லை. பட்டினி கிடந்து சாப்பிடாம தேசத்தின் தலைவர்களுக்காக ஜபிக்கிற நற்காரியங்களை செய்கிற நாம ஏன் வேதனைப்படுறோம்? என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பேதுரு ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அடிக்கடி உங்களுக்கு அந்த வசனத்தை பார்க்க தோணும். பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 Peter chapter 4 verse number 3 and 4. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். என்ன பயங்கரம்னு பாருங்க. அவங்க விழுந்து கிடக்குறாங்க, நீங்க அந்த விழுந்து கிடக்கிற கூட்டத்துல இல்ல. You are not counted with them. That's why they are attacking. Short and sweet explanation for trouble. ஏன் நாம் வேதனைப்படுறோம்? எல்லாருமா ஒரு சேற்றுக்குள்ள விழுந்து கிடந்தோம். நம்ம கர்த்தர் அது இருந்து கலையாட்டினாரு. அவங்க பாக்குறாங்க மெஜாரிட்டி ஸ்டில் இன் த பிட், சம் ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைடு. அதனால வேதனைப்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இவைகளை எல்லாம் நான் சொன்னாலும் ஆதி நூற்றாண்டுல யோவான் காலத்துல உபத்திரவப்படுவதற்கான காரணங்கள் சில நான் உங்க முன்ன சொல்லணும். ஒண்ணு, அரசர்கள் ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கட்டளையிட்ட பொழுது தேவ பிள்ளைகள் அரசர்களை ஆராதிக்க மறுத்ததினால் உபத்திரவப்பட்டார்கள். ஒண்ணு. This is the first reason when the government ordered Caesar is to be worshipped. When the people of God, they were refusing to worship king as God, they were persecuted. அரசனை அரசனாக அங்கீகரித்தார்கள், அரசனை தெய்வமாக அங்கீகரிக்க முடியாது, ஆகவே உபத்திரவப்பட்டார்கள். ஒன்னாவது காரணம். இரண்டாவது காரணம், அந்த காலத்துல அரசர்கள் பெரிய பெரிய என்டர்டெய்னிங் விழாக்களை ஏற்பாடு பண்ணுவார்கள். அதுல ஒண்ணும் தேவ பிள்ளைகள் இல்லை. அவங்க வைக்கிற என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல ஒண்ணும் தேவ பிள்ளைகள் இல்லை. இந்த காரணத்தினால் உபத்திரவப்பட்டார்கள். 3, அரசாங்கம் ஏதாவது தவறை செய்கிற பொழுது அந்த தவறை மறைக்கும்படி அந்த குற்றத்தை தேவ பிள்ளைகளின் தலையில வைத்துக் கொடுத்தார்கள். ஓஹோ, இவர்களால் தான் நாம் வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி அப்படியே வழி திருப்பி விட்டார்கள். They used to blame their mistakes on Christians. அதனால அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அடுத்தது கொஞ்சம் கூட முக்கியமானது, தி moral standard. ரொம்ப முக்கியம். தண்ணி அடிக்காத, சிகரெட் பிடிக்காத, பாவம் செய்யாத, உலகத்தான் நடக்கிறது போல நடக்காதுன்னு சொல்லி ஹை moral standard, உயர்ந்த ஒழுக்க நெறி, இதன் நிமித்தம் உபத்திரவப்பட்டார்கள். இப்போ இவைகள் ஆதி காலத்துல உபத்திரவம் வருவதற்கு முக்கியமான காரணங்கள். இப்போ ஆதி காலத்தின் உபத்திரவத்தினாலே எபேசு பட்டணத்துல போதகராயிருந்த யோவான் பத்மு என்கிற தீவுல சுவிசேஷத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவ நிமித்தம், வசனத்து நிமித்தம், சாட்சி நிமித்தம் அந்த பத்மோவில் இருக்கிறார். பத்மோவில் இருக்கிறவளும் தயவு செஞ்சு சில காரியங்களை நீங்க ஞாபகம் வைக்கணும். BC 4 பிறந்த மனிதன் AD 86 எத்தனை வயதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிகிறது. பத்மோ தீவு 1, இனி தயவு செய்து நோட் பண்ணிக்கிடுங்க. 1, இது பாறைகளும் குகைகளும் நிறைந்த பகுதி. கரடுமுரடான ragging caves. It was a place full of raggings and caves. 2, it was a place of volcano. எரிமலை வெடிக்க வாய்ப்புள்ள பகுதி. இனி உள்ளது நான் ஒரு மலையாள புஸ்தகத்துல வாசித்ததை அப்படியே சொல்லுகிறேன். அரசாங்கம் கொடிய மிருகங்களை அங்கே வளர்த்தினதா, நாடு கடத்தப்படுகிறவர்களை கொல்லும்படி. அரசாங்கத்தால் வளர்க்கப்பட்ட கொடிய மிருகங்கள் பத்மோ தீவுல உண்டு அப்படின்னு நான் ஒரு மலையாள புஸ்தகத்துல வாசித்தேன். இப்போ கொடிய மிருகங்களை வளர்த்துகிறாள் எதற்காக? யாரையாவது நாடு கடத்தினால் அவர்களை கொல்லும்படி. அப்படி டெரிபிள் அனிமல்ஸ், கொடிய மிருகங்கள் உள்ள பகுதி. அப்படி ஆனால் நாம் ஒரு காரியத்தை கூட சிந்திக்க முடியும். ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டு செத்து போனவர்களின் சடலங்கள், the remainings, mortal remainings and relics will be there. It was maybe here and there dry bones. அங்கங்கா உலர்ந்த எலும்புகளை பத்மோ தீவுக்குள்ள காண முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நாடு கடத்தப்பட்டிருக்கிற யோவான்
உங்களுக்கு தெரியுமா, தயவு செஞ்சு இந்த கவனிங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய கொடுமை எதுன்னு கேட்டா, இந்த உலகத்துல மிகப்பெரிய கொடுமை தனிமை. Loneliness is the greatest weapon. தயவு செஞ்சு நீங்க எழுதி வைக்கணும். 2 வித தனிமைகள் உண்டு. ஒண்ணு loneliness in body, சரீரத்தில் தனிமை. 2 loneliness in mind, மனதில் தனிமைப்படுதல். சரீரத்துல தனிமைப்படுவது எப்போ? பக்கத்துல யாரும் இல்ல, பேச யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல. Nobody is there to talk with me, tell me something. Nobody is there. That is separation in body, loneliness in body. சரீரம் தனிமைப்படுதல். 2 அப்படி இல்ல. நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், பலர் மத்தியில் இருந்தாலும் மனதளவில் தனிமைப்படுதல். So loneliness itself divided into 2, one separated in body, 2 separated in mind. இந்த 2மே கொடியது. மனதளவில் தனிமைப்படுதல் கொடியது. ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீலிங், ஐ ஃபீல் தட் ஐ ஆம் alone. நான் உணர்றேன், நான் தனிமையா இருக்கிறத உணர்கிறேன். அந்த உணர்வு தனிமை. 2 in reality, உண்மையிலே சரீரத்துல தனிமைப்படுதல். இந்த 2 தனிமையும் கொடுமை. அந்த 2 தனிமையிலையும் 10 ஆண்டுகள் தனிமை என்பது ஒரு வயதான மனிதனை பொறுத்தவரை கொடுமை. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து 2 பேர் ஊழியத்துக்கு வராங்க. என்ன ஆச்சரியம், ஒரே வீட்டுக்குள்ள இருந்து 2 பேர் ஊழியத்துக்கு வராங்க. ஒரு ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. Can you please read Acts chapter 12 words 1 and 2? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அண்ணன் தம்பி ஊழியத்துக்கு இறங்கினாங்க. தம்பி ஊழியத்தின் தொடக்கத்துல கொல்லப்படுறாரு. யோவானுடைய சகோதரன் was murdered. ஒரு ஆளு ஊழியத்துல இறங்கி கொல்லப்படுது. அடுத்த ஆளு வயதான காலத்துல தனிமையா ஒரு தீவுக்குள்ள இருக்கு. நானோ நீங்களவா இருந்தா ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தின் வேர்கள் கொஞ்சம் ஆடி கொடுக்க வாய்ப்புண்டு. ஆண்டவர் என் தம்பிக்கான உள்ள ஜபத்தை கேட்கலையே, என் வீட்டுல நாங்க அவனை உயிரோட வைக்கும்படி ஜெபம் பண்ண ஜபத்தை கேட்கலையே, கர்த்தர் ஏன் என் சகோதரனை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்? பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. A question you get answer from nowhere. ஏன் அவனுக்காக பண்ணின விண்ணப்பங்கள் ஏன் ஆண்டவர் கேட்கல? ஏன் வீட்டுக்குள்ள ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? கர்த்தரோடு கூட நடந்தவர்கள் அல்லவா நாங்கள். Why it happens in the family of our own? எங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு கணம் கூட யோவான் யோசிக்கல. Even a spot of thinking has not passed through his mind. ஒரு சின்ன காய்ச்சல் வந்து 2 நாள் நீண்டு நிற்கும்போ கேள்வி கணைகளை we just take arrows of questions and send to God, but he has no question. கேள்விகளே இல்லாமல் accepting the ways of God. அல்ல என்ன பயங்கரம். ஒருத்தன் தொடக்க காலத்துல கர்த்தருக்காக எடுக்கப்படுகிறான்.
அடுத்தவன் வயதான காலத்துல அதே ஆண்டவருக்காக பலிபீடத்துல வச்சு எவனை வெட்டி பலியிடணும்னு ஆண்டவர் கேட்டாரோ அவனும் கர்த்தரை பின்பற்றினா. ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஆஹா, நான் சின்ன பையனா இருக்கும்போது கொல்ல பார்த்த ஆண்டவராக்கும் நீர் அப்படின்னு அவன் சொல்லல, என்ன பலிபீடத்துல இருந்து காப்பாற்றின கர்த்தர். பயங்கரம் இல்லையா? பயங்கரம். We take too many ways to find out our own excuses, but they take everything as opportunities. அவ்வளவுதான். That's all. இப்போ தனிமையில பத்மாவில் இருக்கிறான். இனி கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. ஆராதனையும் ஆவிக்குள்ளாதலும். அங்க பத்மாவில் இருக்கும்போ தனிமையா இருக்கிற மனுஷனை ஆறுதல் படுத்தணும். ஆறுதல் படுத்த என்ன செய்யணும்? யாராவது ஒரு ஆள் பேசணும். Somebody must talk to him. அந்த ஒரு வார்த்தை தானே ஆறுதல் படுத்த முடியும். யாராவது ஒரு ஆள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போ ஒரு சத்தம் கேட்குது. எக்காலத்தை போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். உடனே ஆவிக்குள்ளானே. நான் இனி சொல்ல போற காரியத்தை நீங்க தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சிருக்கணும். வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்றால் என்ன? நம்பர் 1, ஆராதனை அப்படின்னு சொன்னாலே கிவிங். ஆராதனைன்னு சொன்னாலே கொடுப்பது. நீங்க பைபிள்ல எல்லாம் பாருங்க. காயீன் கொடுத்தான். காயீனை விட மேலானதை ஆபேல் கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரர் தலையீட்டை கொடுத்தார்கள். எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, நீ எனக்காக ஒரு அப்பத்தை. அந்த பெண்மணி லாஸ்ட் அப்பந்தான் என் கையில இருக்குன்னு சொல்றா. உடனே அவர் சொல்றாரு, அத எலியா தீர்க்கதரிசி. இப்போ கிவிங். நம்பர் 1, giving best. நோட் பண்ணி வைங்க. giving best. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையானது. இப்போ தேவ பிரசன்னத்துல வரும்போ மேன்மையானதை கொடுக்கணும். 2, கிவிங் ஃபர்ஸ்ட். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையீட்டுகள் என்னுடையது. மேன்மையானது கர்த்தருக்கு. ஃபர்ஸ்ட் தலையீட்டுகள் கர்த்தருக்கு. 3, அந்த ஸ்திரீ எலியா பார்த்து சொல்றா, கடைசியில உள்ளது. Giving best, giving first, giving last. ஆராதனை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கொடுப்பது. அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல எது ஆராதனை? என்னையே கொடுப்பது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது ஆராதனை. ரெண்டு, ஆராதனை என்பது என்ன? ரிலேஷன்ஷிப், உறவு, தொடர்பு, பயங்கரமான தொடர்பு, அன்பிரேக்கபிள் ரிலேஷன்ஷிப். தனிமையில இருக்கேன், யாரும் பக்கத்துல இல்ல, அப்போ ஒரு சத்தம் கேக்குது. யார பின்பற்றினோ?
யாருக்காக உழைத்தனோ ஓடினனோ அவர் என் பக்கத்துல. ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரு? என்னை கால் மீ ஃபாதர், என்னை அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரலாம், எல்லா மதக்காரங்களும் அவங்க பின்பற்றுகிற தெய்வங்களை அப்பான்னு கூப்பிடலாமே. கூப்பிடலாம், சந்தேகம் இல்ல, கூப்பிடலாம். எனக்கு வருகிற சந்தேகம் என்ன தெரியுமா? எந்த தெய்வங்களாவது என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி இருக்கா? You take voluntarily by yourself, you go and call Father. My question is, the opposite side, the God whom you worship, did he ever said to you to call him Father? இவர் சொல்லி இருக்கார் இல்லையா, என் பிரசன்னத்துல வந்து என்ன தகப்பனே அப்படின்னு கூப்பிடுங்க. இப்போ ஆராதனை அப்படிங்கிறது அப்பா பிள்ளை என்கிற உறவு. சத்தம் மட்டும் இருக்கு, உறவு இல்ல அப்படின்னா அது ஆராதனை அல்ல. worship is giving, worship is relationship. 3 தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 3 worship is feeling, புத்துணர்ச்சியான ஒரு அனுபவம். Worship is giving, worship is relationship, worship is feeling. ஒண்ணு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இப்போ தரையில குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்து 10 தடவை உயர்த்திட்டு 10 தடவை தாழ்த்தினாலும் ஐ ஃபீல், எனக்கு ஃபீல் வருது. அது ஒரு விதமான ஃபீலிங். நான் ஒரு 100 மீட்டர் ஓடினா எனக்கு ஒரு ஃபீல் வருது, அது ஒரு வகையான ஃபீலிங். நான் ஒரு மலையில ஏறி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலையில ஏறி when I reach the top I feel. அப்ப ஒரு கல்லை உயர்த்தினாலும் ஃபீலிங் வருது, ஒரு மலையில மேல ஏறினாலும் ஃபீலிங் வருது, 100 மீட்டர் ஓடினாலும் ஃபீலிங் வருது. தெய்வ பிரசன்னத்துல வந்திருந்து ஆராதிக்கும்போ ஒரு ஃபீல் வருது. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீலிங் அது பல இடங்கள்ல கிடைக்கிற ஒரு வகை. ஆனா தேவ பிரசன்னத்துல வரும்போது உண்டாகிற ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது எல்லா புத்திக்கும் மேலான உணர்வு. அது அவர் என் பக்கத்துல இருக்கிற அந்த உணர்வு, அவர் என்னோடு பேசுகிற அந்த உணர்வு, அவர் சத்தத்தை என் காதுகள் கேட்கிற அந்த உணர்வு. அந்த உணர்வு வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த நிரந்தரமான உணர்வு, it is found only in the presence of God. அந்த ஆழமான உணர்வு இருக்கு, அது பணத்துல கிடைக்காது. That feeling you cannot get in education, that feeling you cannot get in power, that feeling you cannot get anywhere. That is found only at the presence of Jesus Christ. அந்த உணர்வு கர்த்தருடைய பிரசன்னத்துல மட்டும். நான் வந்தேன், நான் உம்மை கண்டேன், நான் உம்மை உணர்ந்து கொண்டேன். இப்போ உணர்வுகளுக்கு தீர்வு ஆராதனை, தனிமைக்கு தீர்வு ஆராதனை. அடுத்து worship is filling, ஆராதனை நிறைவு. ஆராதனையை பற்றி படிக்கும்போது இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா, ஆராதனை நிறைவு. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எதுவுமே நிரப்ப முடியாத சில காலி இடங்கள் நமக்குள்ள உண்டு. அது சில வறுமைகள். பணம் இருக்கு, ஆனா அந்த வறுமை இருக்கு. I have education but still there is a vacuum. I have everything but still there is a inner vacuum. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எழுதின கார்ல் மார்க்ஸினுடைய
6 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் சின்னதுல செத்து போனது, ஒரு பிள்ளை 8 வயசுல செத்து போனது, அடுத்து 3 பிள்ளைகள், அதுல ஒரு பெண் பிள்ளை. கர்த்தரை ஆராதிக்க போகுது. ஆட்கள் கேக்குறாங்க, ஏன்? அந்த பிள்ளை சொல்லிச்சு, டாடி அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவர் ஆராதிக்கும்போ ஐ ஆம் சோ எக்ஸைட்டட். எனக்கு அது பயங்கரமா இருக்கு. அப்பான்னு கூப்பிட்டு என் எல்லா பகுதிகளும் நிரம்புகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில் உங்க எல்லா வெற்றிடங்களும் நிரம்புகிறது. இந்த ராத்திரி இதை கேட்டுக்கொண்டிருக்கும்போ கண்ணை மூடி வாயை திறந்து 1-2 தடவை ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமானா, எந்த மனுஷனும் தொட முடியாத, எந்த மனுஷனும் நெருங்க முடியாத, your most inner vacuums are being filled with the Holy Spirit. அடுத்து நாம பார்க்க போறது ஆவிக்குள் ஆதல். இது கொஞ்சம் ஆழமானது, தயவாய் நீங்க கவனிக்கணும். ஆவிக்குள் ஆதல் எப்பவுமே தன்னந்தனியா தீவுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு உதவி அந்த தீவுக்குள்ள இருந்து வராது. It must come from outside. அது வெளியே இருந்துதான் வரணும். அப்படி யோவானுக்கு வெளியே இருந்து வருது. என்ன வருது? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். பழைய ஏற்பாட்டுல ஆவிக்குள்ளாவது அப்படிங்கிறது it happens gradually. It happens gradually. When you read Ezekiel chapter 47, when you read Ezekiel chapter 37 verse 1, Ezekiel 37:1 வாசிக்கும்போ கர்த்தருடைய கை என் மேல் வந்து நான் ஆவிக்குள்ளானேன். Ezekiel 47 அதிகாரம் 3, 4, 5. When you read Ezekiel chapter 47, 3, 4, 5. அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் கணுக்கால் அளவு. 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார், கணுக்கால். பின்னும் 1000 முழம் முழங்கால், பின்னும் 1000 முழம் இடுப்பளவு, பின்னும் 1000 முழம் நீந்த முடியாத அளவு. கிராஜுவலி ஹேப்பன்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும். 1வது அளவு இயேசுவோடு நடத்தல். 2வது அளவு இயேசுவை போல ஜெபித்தல். 3வது அளவு இயேசுவுக்காக வாழ்தல். அப்பதான் ஆவிக்குள்ள போறேன். கணுக்கால் நடத்தல், முழங்கால் ஜெபித்தல், இடுப்பளவு செயல்படுதல், கிரிப்பிள் லெவல், நீ லெவல், வெயிஸ்ட் லெவல் செயல்படுதல். இது 3 செய்தாதான் அந்த நீந்த முடியாத அளவுக்குள்ள போக முடியும். அப்படி ஒரு பக்தனை கொண்டு போறாரு. கிட்டத்தட்ட 4000 முழம், 2 கிலோமீட்டர் தூரம் தண்ணிக்குள்ள கொண்டு போறாரு. 2 கிலோமீட்டர் நடந்து போனப்போ தண்ணி என்னை எடுத்து கொண்டு போனது. இந்த நாம கீழே நின்று ஒரு 1000 அடி உயரம் உள்ள மலையை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இதை தாண்ட முடியாது. அதே நேரத்துல ஏரோப்ளைன்ல இருந்து அதே மலையை பாருங்க, சின்னதா இருக்கும். அதாக்கும் ஆவிக்குள்ள இருந்துட்டு உங்க பிரச்சனைகளை நீங்க பார்க்கும்போ சின்னதா இருக்கும். When you see your problems in spirit, your problems are so little tiny. மாம்சத்துல இருந்து கொண்டு பிரச்சனைய பார்க்கும்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி தாண்ட போறனோ, ஆவிக்குள்ள இருந்து பிரச்சனைய பார்க்கும்போ இட்ஸ் சோ ஸ்மால். ரொம்ப சின்னதா இருக்கு பிரச்சனை. அந்த பெரிய கடினமான பத்மோவின் சூடு அங்க சொல்லப்படல, பத்மோவின் பட்டினி அங்க சொல்லப்படல. ஏன்னா ஆவிக்குள்ளாகிறவன் he sees totally different.
ரொம்ப வித்தியாசமா அவன் பார்க்கிறான். ரொம்ப வித்தியாசமா அவன் பார்க்கிறான். ஆவிக்குள் ஆதல் அது ஒரு பயங்கரமான காரியம். நம்முடைய பிதாக்களின் காலத்துல நாம இப்ப என்ன பண்றோம்? பாட்டு பாடி பாடி ஆவிக்குள்ளாகிறோம். அவங்க அப்படி இல்லை. அவங்க எப்படின்னு பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 5:18-19. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. தயவு செஞ்சு நீங்க ஒண்ணும் நினைக்காதுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல பாடுனாங்களா, முதல்ல ஆவியில நிரம்பினாங்களா? முதல்ல ஆவியில நிரம்பினாங்க, அப்புறம்தான் பாடுறாங்க. நாம அப்படி இல்லை. நாம பாடி 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 நிரம்புறோம். அவங்க நிரம்பி 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 பாடினாங்க. ஏன் அவங்களால அப்படி முடிஞ்சதுன்னா, அவங்க வாசல்ல வரும்பவே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோ. கண்ணை மூடி இருக்கிற இடத்துல இந்த ராத்திரி நான் நிறுத்தின இடத்துல இருந்து அடுத்த வாரத்துல நான் தொடங்குவேன். ஆவிக்குள்ளாதலை பற்றி கொஞ்சம் கூட விசாலமா நான் பேசுவேன். இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நாம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்ன நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ரோமர்கள் கொல்லுகிற வகையில ஒரு கொடிய வகை கொல்லுகையாக்கும் கிளாடியேட்டர் கில்லிங். நல்ல பயிற்சி பெற்ற ஆட்களை வச்சிருப்பாங்க. பயிற்சி பெற்ற 2 ஆட்களை மைதானத்துல மோத விடுவாங்க. அரசனும் ஆயிரக்கணக்கான ஜனங்களும் அந்த மைதானத்துல வந்திருக்கும் 2 பேர் மோதி ஒருத்தனை அடிச்சு தள்ளுவான். பலம் உள்ளவன் பலவீனனை அடிச்சு தள்ளுவான். அடிச்சு தள்ளி முடிச்ச உடனே அவன் ஜனங்களை பார்த்து கேட்பான், இந்த ஆளை கொல்லணுமா அப்படியே விடணுமா? ஜனங்கள் கொல்லு அப்படின்னு சொன்னா கொல்லுவான். இல்ல பாவம் பிழைச்சு போட்டுன்னு சொன்னா விடுவான். இப்படி மிருகங்களை பயன்படுத்தினார்கள். மிருகங்களை விட்டு மனுஷனை மோத விட்டார்கள். பலமுள்ள மனுஷர்களை மோத விட்டார்கள். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல மல்யுத்தங்களையும் சரீர அபியாசங்களையும் படிச்சவங்களை மைதானத்துல இறக்கி விட்டு தேவ பிள்ளைகளை உள்ள இறக்கி விட்டாங்க. அதாக்கும் கிளாடியேட்டர் கில்லிங். பாவம் எதிர்த்து நிற்க வாய்ப்பில்லாத, எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாத தேவ பிள்ளைகள் கண்ணை மூடி பரலோகத்துல பிரவேசித்தார்கள். பூந்தோட்டத்தை போல இருதயத்தை உடைய, தயவு செஞ்சு இந்த மனுஷனை இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க தேடி பார்க்கணும். பூந்தோட்டத்தை போல இருதயம் உள்ள டெலிமேக்கஸ் என்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ எழும்பி ரோமுக்கு போ. அவருடைய இருதயம் ரொம்ப போவோம். அவரு சொல்லாரு, ஆண்டவரே ரொம்ப கடின இடம் இல்லையா? கர்த்தர் சொல்லாரு, நீ போ. இவரு போனாரு. இவரு போன அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு மைதானத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாரு. அங்க உள்ள விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவரு போய் பார்த்தப்போ ஒரு பெரிய யுத்த வீரன் ஒரு தேவ பிள்ளைய கொன்று கொண்டிருக்கிறான். பூ போல இருதயம் உள்ள மனுஷன், இப்படிப்பட்ட காரியங்களை கண்டிராத டெலிமேக்கஸ் உள்ள போய் என்ன செய்யணும்னு தெரியாம ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல மொத்த சத்தத்தையும் எடுத்து சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல நிறுத்துங்க. சொல்லி முடிஞ்ச உடனே மைதானத்தில் உள்ள எல்லா கண்களும் இந்த ஆளை பார்க்குது. கைய உயர்த்திட்டு சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல நிறுத்துங்க. ஒருத்தன் ஓடி வந்தான், ஈட்டிய கயிறு எடுத்தான். இந்த தேவ மனுஷனை
டெலிமாக்கஸ குத்துனா ஒரே குத்தா. அப்படி சாய்ந்து போகிற நேரம் சொன்னாரு, இயேசுவின் நாமத்தில் நிறுத்துங்கள். அப்படி கீழே விழுந்தார். கீழே விழுந்த உடனே ஒரு அதிசயம் நடந்தது. இந்த மைதானத்துல இருந்து 2-3 பேர் அங்கங்க எழும்பினாங்க. எழும்பிட்டு இயேசுவின் நாமத்தில் நிறுத்துங்கள்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ஆகல, மைதானத்தில் உள்ள எல்லாரும் எழும்பி மெதுவா வெளியே போக தொடங்கினாங்க. சில நிமிஷத்துல மைதானம் காலியானது. அதுதான் கிளாடியேட்டர் கில்லிங்கினுடைய கடைசி நாள். ஒரு தேவ பிள்ளை வாயை திறந்து கிறிஸ்துவின் நாமத்துல சொன்னப்போ அந்த பெரிய அரசனுடைய இருதயத்துல கர்த்தருடைய கையிறங்கினது. இந்த ராத்திரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கண்ணை மூடி உங்க சூழ்நிலைய பார்த்து பேசுங்க, உங்க நெருக்கடிய பார்த்து பேசுங்க. கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ண மூடி ஒரு நிமிஷம் வாயை திறந்து ரிபா கபா துரபதனா அல்க சந்தல் கனாதனா ரியாந்தல் கமன கடகதனா. நீங்க அனுபவிக்கிறது தனிமையா இருக்கலாம், நீங்க அனுபவிக்கிறது வியாதியா இருக்கலாம், நீங்க அனுபவிக்கிறது பலவீனமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். கிறிஸ்துவின் நாமத்துல பேசுங்க, கர்த்தருடைய நாமத்துல பேசுங்க. அது இந்த ராத்திரியோட உங்க வாழ்க்கையை விட்டு ஓட போகுது. அது இந்த ராத்திரியோட முடிய போகுது. அது இனி உங்களை பின்தொடர்ந்து வருவதில்லை. ரிபா கபா துரபதனா அந்தல் கமான கடகதனா. 1-2 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. ரேந்தல பிரௌட பந்தரா ரியந்தர வத்தர கந்தல் கமனா அடகத்தர சந்த பிரௌடபதனா ஊடவல் கமன ஹந்தரதலவா ரியந்த பிரௌடவரதலவா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே இந்த ராத்திரி நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனையில உபத்திரவத்துல கொடிய நிலையில் இருந்தாலும், நீங்க இருக்கிற இடத்துல பத்மோத்தீவில இறங்கி வந்த ஆவியானவர் உங்க சூழ்நிலையில இறங்கி வருகிறார். வெட்கப்படாம கைதட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வெட்கப்படாம கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல தகப்பனே, நல்ல ராத்திரிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க தொடங்கினது முதல் நீர் எங்களை தொட்டு இடைப்பட்டு கொண்டிருந்தபடியால் உமக்கு நன்றி. அத்தனை பேரோடு நீர் பேசி இருக்கிறீர், அத்தனை இருதயங்களை நீர் தொட்டு இருக்கிறீர். வருகிற வாரத்துல இன்னும் அநேகர் கடந்து வந்து ஆழ்ந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுல பங்கு கொள்ளுகிற எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றம், ஒரு உணர்த்தப்படுதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தொடும். அடுத்த முறை நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்களில தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துல நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.